2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது குறித்து விவரங்களை விரிவாக பார்ப்போம். வரும் புத்தாண்டில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானது 8வது ஊதியக்குழு சார்ந்த அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 ரூபாய் 51,480 அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. 8வது ஊதியக்குழுவை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு யோசித்து வருகிறது. அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஃபிட்மெண்ட் காரணி அதிகரிக்கும், சம்பளமும் தானாக உயரும். 8வது ஊதியக்குழுவை மத்திய அரசு அறிவித்து அது அமுல்படுத்தப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் 186% உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிவாரணமாக இருக்கும். 7வது ஊதிய குழுவிலிருந்து 8வது ஊதிய குழுவுக்கு மாறும்போது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 ரூபாய் 51,480 அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஃபிட்மெண்ட் காரணி 2.86 மாற்றப்படும் போது இது சாத்தியமாகும். இதன் காரணமாக சுமார் 1 கோடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டில் நல்ல செய்தி கிடைக்கும். இதன் மூலமாக மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள். ஏனென்றால் ஓய்வூதியமும் 186% அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போது ரூபாய் 9,000 இருக்கக்கூடிய ஓய்வூதியம் ரூபாய் 25,740 அதிகரிக்கப்படலாம். ஆனால் இதுவரையில் மத்திய அரசு தரப்பிலிருந்து இது சார்ந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8வது ஊதிய குழுவுக்கு தேசிய கூட்டுக்கு ஆலோசனை அமைப்பு கவுன்சில் 2024 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தனது கோரிக்கையை அளித்துள்ளது. இது தொடர்பான கூட்டம் விரைவில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்பு இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் கூறுகின்றன. இப்போது அடுத்த சம்பள கமிஷன் குழுவான 8வது ஊதிய குழு அமைக்கப்பட்டால் 1 கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.